சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியது சரியா தவறா உங்க பார்வையில்? ஏன் இப்போ பெரியார் விவாதம் அப்பப்போ கிளப்பப்படுது? இல்லை பெரியாருக்கு எதிராக பெரியார் அன்றைக்கு பேசியதாக இன்றைக்கு ஏன் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது? ஏங்க அந்த பெரியார் அந்த ராமசாமி என்றைக்கோ செத்து அந்த உடம்பு மண்ணோட மண்ணாக போச்சு. மண்ணை எடுத்து எதுக்கு இன்றைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறோம்? ஏன்னா இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லாமே பெரியாரால் தான் வந்ததுன்னு சொல்கிறீங்க. அதுதான் பிரச்சனை சார். பெரியார் சில விஷயங்களை, ராமசாமி சில விஷயங்களை செஞ்சு கூட இருக்கலாங்க. அதனால் பலனடைந்தவர்கள் அவரை போட்டுருங்க. எல்லா பொதுவான மக்களுக்கான தலைவராகவும், குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அவரால் தான் நீங்கள் கோமணமே கட்டணும், அவரால் தான் வேட்டி சட்டை போட்டான், அவரால் தான் மானத்தோடு வெளியே வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதில் தான் ஒரு எரிச்சல் வருது. ஏன்னா இவ்வளவு கேவலமாக ஒரு மனுஷன் பேசியிருக்க முடியுமா, வாழ்ந்திருக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனையில் இருந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் தலைவர் பெரியாரப்பா, நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்கன்னா, இன்றைக்கி எதிரில் உட்காந்து நீ பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே பெரியார் தான் சொல்லிக்கிற போது தான் பெரியார் எண்ணத்தை பிடுங்கினார் அப்படிங்கிற விமர்சனமே வருது. நீங்கள் இன்றைக்கி சீமான் சொல்லியிருக்காருல, இது அவர் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு தான். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நூலை காட்டி அதில் தாய் யோனியை தவிர்த்து மற்றவங்க கூட உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன், அதையும் சேர்த்து உனக்கு தேவைப்பட்டால், உனக்கு தேவைன்னா நீ யார் கூட வேணாலும் எதுவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசியதாக, திருச்சியில் பேசியதாக அது நம்ம குடியரசிலும் வந்திருக்கு. இன்றைக்கி எல்லாம் ஆதாரத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை சார். ஆதாரம். ஆமாம், அப்படி பேசுனதுக்கு ஆதாரம் இருக்குது.